ஜானகி, 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 ஜானகி. யாருப்பா? அம்மா இருக்காங்களா? எதுக்கு? ஏசி மிஷின் சரியா வேலை செய்யலன்னு சொன்னாங்க. நேத்து வந்து ரிப்பேர் பார்த்தேன். கம்ப்ரஷர் எல்லாம் மாத்தி போட்டுருக்கேன் சார். அதனால பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சார் பில்லு. சாரி சார், சிகரெட் கண்ட இடத்துல போட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னால மாத்திக்க முடியல சார். இந்தப்பா. ஏன் சார், ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாங்களே, சரியா போச்சுங்களா? ஷாக் அங்க இல்லப்பா. நான் வரேன் சார். ஹலோ மிஸ்டர் ரகுராமன். ஹலோ. எங்க உங்க வைஃப்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ. என் கல்யாண பத்திரிக்கை, நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். இதுக்காகத்தான் நேற்று போன் பண்ணீங்களா? ஆமா, நேற்று வர முடியாம போச்சு. இன்னைக்கு லீவ் ஆச்சே, நீங்களும் இருப்பீங்கன்னு தான் வந்தேன். ஜானிக்கு வெளியே போயிருக்கீங்களா? ரியலி ஐ மிஸ் ஹர். நானும் கூட தான். அப்ப நான் வரேன். ஜானி கிட்ட நான் வந்து போனதா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். அவரா? அவர்தான் எங்க அப்பா, கேப்டன் ஜெகதீஷ். இப்போ உயிரோட இல்ல. எங்கிட்ட அடம் பிடிக்காத, குறவழியை கடிச்சு போடுவேன். எதிர்த்து பேசுற, தூக்கி போட்டு நெஞ்சிலே விட்டு போடுவேன். ஓடி போயிரு, வேணா ரொம்ப வளர்க்காத. நான் ஒரு மாதிரியானவன். நான் கில்லாடி. ஓடி, எனக்கு முடிவு. ஓடி, இனி ஒரு நிமிஷம் நான் கூட வாழ மாட்டேன். நீ என் கூட வாழக்கூடாது. ஓடி போயிரு. ஏன் எந்திர ஓடணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சட்டப்படி நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து, நீ என்ன போக சொல்ல முடியாது. போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியுண்டி. 5 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். ஓடி போயிரு. போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க. காப்பு போடுவாங்களா? இப்போ உன்னை சுட்டு சூப் போட்டு குடிச்சிருவேன். போடி வெளியே. போயா. என்ன இங்க சத்தம்? யார் அது? யோ, என்ன இங்க ஒரே சத்தம்? வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடி இருக்க முடியலையா? வெளியில போடா. அப்படி என்னையா உங்களுக்குள்ள சண்டை? அப்படி வாங்க ஐயா, வாங்க மக்களே, மக்களுக்கு மக்களே, ரசிக பெறும் மக்களே, குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே, கேளுங்க ஐயா இந்த நியாயத்தை. பாருங்க ஐயா, இது இவங்க அப்பன் கொடுத்த சீதனம். இத வச்சு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 வாங்க முடியுமா? சரி, அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 பவுன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. தாலி கட்டி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. பந்தி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல. அப்புறம் புள்ள பிறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பிறக்கல, பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? அப்படி என்ன விட அந்த 5 பவுன் தான் முக்கியமா? ஆமா முக்கியம். சரி, அந்த 5 பவுன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன். பார்க்காத. நீ என் மூஞ்சிய பார்க்க கூடாது. உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பார்க்கிறதுக்கு? போடி. போயா. போ. போங்கய்யா, எல்லாரும் போங்க. அடுத்த தெருல சண்டை நடக்குது, அங்கேயும் போய் கும்பலா நின்னு வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அருவாள் எடுத்துட்டு வர்றான், அவனை பிடிங்க. ஐயோ வர்றான். புடி, போய் சொல்றேன், ஓடுறா, விடாத. ஐயோ அவனை பிடிங்க, 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 பிடிங்க. என்ன இல்ல அவன என் டயம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் டயமே சரியில்லையா? சரியா? ஓடாதே, ஓடாதே. காப்பாத்துங்க. தப்பு பண்ணவங்களை எல்லாம் அவர் காப்பாத்த மாட்டாரு. என்னங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கியா?
நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. ஜானகி, ஒரு தடவை உன்னை சந்தேகப்பட்டதுக்கு 14 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்க தண்டனை ஆண்டவனை கொடுத்துட்டான். இன்னொரு தடவை சந்தேகப்படுறது நினைச்சு பார்க்கவே அருவருப்பான அந்த சம்பவங்களை இன்னும் நினைவுல வச்சிருக்கியா ஜானகி? அன்னைக்கு வேதனை தாங்க முடியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனா அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டோம். என்ன நான் எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? பைத்தியம் பைத்தியம். யாராவது பார்க்க போறாங்க. என்ன ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாத்தியா, இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. அப்படின்னா அன்னைக்கு என்ன வீட்டுல பார்த்தப்போ ஏங்க எதுவுமே கேட்காம வந்துட்டீங்க? இந்து என்ன அம்மான்னு கூப்பிடுற. அவ அப்பா இறந்து போன கேப்டன் ஜெகதீசன்னு சொல்ற. பொட்டு எழுந்த நிலையில புருஷனே தன் பொண்டாட்டிய பார்த்தும் கூட எதுவுமே கேட்காம வந்துட்டா என்னங்க அர்த்தம்? ஜானகி ராம சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக தீ குளிச்சுதான் அவர் ரூபிச்சாலே தவிர இன்னொரு ராமன் தேடி போல. என் ஜானகி பத்தி எனக்கு தெரியும். நெருப்பு நம்பின அந்த ஸ்ரீராமனை விட உங்களை நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஜானகி, இப்ப நீ விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கேன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். விவரமா அதை உங்ககிட்ட சொல்லலைன்னா என் மனசும குறையாதுங்க. உன் மனசுக்கு அது ஆறுதலா இருக்குன்னு நீ நினைச்சா சொல்லலாம். நீங்களாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் வீட்டை விட்டு நான் கிளம்பினேன். வீட்டை விட்டு கிளம்பினதோ குன்னூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு ராஜியோட ஞாபகம் தான் வந்தது. அவ வீட்டுக்காரரு அங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறாரா. அவர் மூலமா ஏதாவது வேலை வாங்கிடலான்னு தான் போனேன். ஏமா இங்க ராஜேஸ்வரின்னு? அடடா, அவங்களா? அவங்க அம்மாவுக்கு சீரியஸ்னு சொல்லி தந்தி வந்துச்சு. வர்றதுக்கு 10 நாளாக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்களே. நதிங் சீரியஸ். விபத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியில மயக்கமா இருக்காங்க. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். தேங்க்யூ டாக்டர். குட் மார்னிங். நான் தான் நீங்க காப்பாத்தின குழந்தையோட அப்பா, கேப்டன் ஜெகதீஷ். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல, திட்டணும்னா கூட என் பேரை சொல்லி திட்டலாம் பாருங்க, அதுக்காகத்தான். என் வீட்டுல இருக்கீங்க. உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா தகவல் சொல்லி அனுப்புறதுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த அனாதைக்கு ஏதுங்க அட்ரஸ்? ஓ, ஐம் சாரி. இது உங்க வீடு நினைச்சு எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க இங்கே தங்கலாம். இருங்க, டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். ஜெகதீஷ், பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே எழுந்திருச்சு நடமாட ஆரம்பிச்சிட்டீங்களே. வெரி குட். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் கேப்டன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். எதிர்பாராத விதமா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சுன்னு நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப வேதனைப்படுது. எதிர்பாராத விதமா நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அவங்களுக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நான் கவலைப்படுறதெல்லாம் உங்களை பத்தி தான். பூமிக்கு பாரம் இல்லாம சீக்கிரமா போயிடலாம் தான் நினைப்பேன். ஆனா எரிஞ்சு சாம்பலானாலும் அதுவும் பூமிக்கு பாரம் தானே. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலயே நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஐ மீன், நீங்க குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நான் என்ன, டாக்டருக்கெல்லாம் டாக்டரான அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஆல் ரைட், எனக்கு நேரம் ஆகுது. நான் கிளினிக்கு போகணும். நான் வர்றேன்.
வரேம்மா. இந்த குட்டி நான் வர்றேன்டா கண்ணு. என்ன அப்படி பாக்குறீங்க? காலையிலே ஆரம்பிச்சிட்டேன். என்னைக்கு என் சுமதி என்னை விட்டுட்டு போயிட்டாலும் அன்னையில இருந்தே ராத்திரி பகல் தெரியாம குடிச்சிட்டு இருக்கேன். சுமதி இந்துவோட அம்மா. ஆனா அம்மாவா இருந்த அரவணைக்க இவளை குடுத்து வைக்கலையே. அன்பு, காதல், பாசம், பக்தி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சிறந்த வார்த்தையை நான் அகராதியில தேடிட்டு இருக்கேன். தெரியாதனமா அவளை தாய்மையடை செய்தனே, அது ஒண்ணுதான் நான் செஞ்ச தவறு. என் சுமதி இந்து எனக்கு பெத்து கொடுத்துட்டு செத்து போயிட்டா. எந்த பொண்ணும் பெருமைப்படுற மாதிரி இறந்த பிறகும் மனைவி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்களோட காலமெல்லாம் சேர்ந்து வாழ அந்த அபாக்கியவதிக்கு கொடுத்து வைக்கலையே. அவ புண்ணியவதி போயிட்டா. பாவினா இந்துவை வளர்க்கவும் தெரியாம இழக்கவும் முடியாம இருந்துகிட்டு இருக்கேன். குடி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கேன். எப்ப போவேன்னு எனக்கே தெரியல. நான் போனதுக்கு அப்புறம் ஏன் இந்துவை அநாதன் இந்த உலகம் சொல்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இப்படி குடிச்சு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்க கூடாது. குடிக்கிறதுனால ஒருத்தன் கெட்டவன் ஆயிடுறது இல்ல. குடிக்காதவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல. என் சுமதி என்னால மறக்க முடியல. இந்த குடியை அதனால நிறுத்தவும் முடியல. தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பிது, உன் வாழ்வில் ஓர் சொந்தம், அன்பாலே ஆனந்தம், கண்ணீரே போ. தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பிது, தாலாட்டும் தெய்வம் வந்தது, பாலூட்டும் அன்னை அன்பு. இந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் நேரத்தோட தூங்குற, சாப்பிடுற. இந்த முகத்திலேயே சந்தோஷத்தை பாக்குறேன். மேடம், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா. நீங்க ஏன் இந்துவுக்கு தாயா இருக்கக்கூடாது? உங்க மௌனத்தை சம்மதம் எடுத்துக்க மாட்டேன். அட் தி சேம் டைம் நான் உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். டேக் யுவர் ஓன் டைம். யோசிச்சு பதில் சொல்லுங்க. மேடம், முதல்ல என் குழந்தையை காப்பாத்துனீங்க, இப்ப என்ன காப்பாத்துறீங்க. எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்களாக்கும்? கடவுள் புண்ணியத்துல என் கண் முன்னால நடந்தது காப்பாத்திட்டேன். இல்லன்னா உங்க குடிப்பழக்கத்தினால இந்த பச்சை குழந்தைய நெருப்புல எரிஞ்சு தீஞ்சு போயிருக்கும். என் குழந்தைக்கு நானே யமனா இருக்கேன். மேடம், ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்க முடியும், ஆனா ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்க முடியாது. 1000 அப்பாக்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு அம்மா ஆயிட முடியாது. அதனால தான் திரும்பவும் கேட்கிறேன், மண்டிட்டு கேட்கறத கூட வச்சுக்கீங்க. நீங்க ஏன் என் குழந்தைக்கு தாயா இருக்க கூடாது? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படிங்க இவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? கமான், இருக்கீங்க. நீங்க போக வேண்டிய இடத்துல டிராப் பண்றேன்.
ப்ளீஸ். அதுக்கு முன்னால நான் கூப்பிடுற ஒரு இடத்துக்கு வரதுல உங்களுக்கு ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Please come. இதான் என் உயிரோட கலந்துட்ட சுமத்தி இருக்கிற இடம். இவளையே சாட்சியா வச்சு உங்களை கடைசி தடவையா கேட்கிறேன். என் இந்துவுக்கு நீங்க தாயா இருப்பீங்களா? உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை எவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்களோ அதை விட உயர்வா என் கழுத்துல இருக்கிற தாலியை மதிக்கிறேன். இன்னொரு தாலியை ஏத்துக்கங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. என் மகளை தானே ஏத்துக்க சொன்னேன். அதை எப்படிங்க முடியும்? ஓகே. நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் என்னால எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்னு கேட்டீங்கல்ல? இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு அந்த சிரமம். இன்னும் சில நிமிஷத்துல நான் இல்லாம போயிடுவேன். எஸ், நான் குடிச்சது விஷம் கலந்த விஸ்கி. ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இல்ல, உங்களை சாப்பிட மாட்டேன். சார் எடுத்துட்டு வரேன். மேடம், கார் சாவி என் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்துற முயற்சியில நேரத்தை வீணாக்காதீங்க. காப்பாத்தவும் கூடாதுன்னு தான் யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனி யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டது அப்படிப்பட்ட விஷயம். என் இந்துவே மனப்பூர்வமா மகளை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நிம்மதியா போயிடுறேன். இந்து என் மகதான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நீங்க கொடுத்த சத்தியமா ஏத்துக்கிறேன். அம்மா அப்பா இல்லாதானே என் குழந்தைக்கு எந்த காலத்திலையும் தெரியக்கூடாது. அப்பாவுக்கு டாட்டா சொல்லுமா? அப்பாவுக்கு டாட்டா சொல்லுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமா கூட இந்துக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கொடைக்கானல்ல இருக்கிற அவ அப்பா பங்களாவுக்கு வந்துட்டேன். விதி என்ன சும்மா விடல. இந்துக்கு அப்ப 6 வயசு இருக்கும். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வந்து அவ கேட்டா, ஏமா அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமும் நீ மட்டும் ஏமா பூவும் போட்டு வச்சிருக்கேன்னு. அறியாத வயசுல அவ கேட்ட கேள்விக்கு என்னால அவ்வளவு சீக்கிரமா பதில் சொல்ல முடியல. அவ மனசுல சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்னு பாவினா புருஷன் இருக்கும் போது பூவையும் போட்டு அழிச்சு கட்டின தாலிய மறைச்சு தனிமையில போட்டு வச்சு தண்ணீர்ல அழிச்சு ஒரு நல்ல இதயத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக கையெடுத்து கும்பிட தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கே. தெய்வத்துக்கு எதுக்குமா பூவும் போட்டும்? சாவறதுக்கு முன்னால என்னைக்காவது ஒரு நாள் நாம சந்திப்போம்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தது. சந்திச்சிட்டோம். ஆஹா, உனக்கு மாதிரியே எனக்கு ஒரு அம்மா இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டே ஆயுச ஓட்டிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஆம்லெட் சாப்பிட்டதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டானுமா? ஐயா ஆசை. இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் பண்றது என்னன்னு சொல்லணும். இல்லன்னா கொக்க பிடிக்கணும். இது என்ன பிரமாதம்? என்ன பண்ண போற பண்ணு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்?
விரலாட்டுற இல்ல நான் உன்னை கூப்பிடுறேன். தோத்து போயிட்டேன். கொக்குப்பிடி. இந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் இரு. இந்த முரளிக்கு சாப விமோச்சனமே கிடையாதா? இந்த முரளி ஏன் இப்படி நிக்கிறான்? என்ன எக்ஸசைஸ் இது? எக்ஸசைஸ் இல்ல மாஸ்டர், பனிஷ்மெண்ட். நீங்க 2 நாளா வரல, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பாவம், அவனை விட்டுடு. நான் ஒண்ணு உங்களை கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா முரளியை விட்டுறேன். இல்லன்னா நீங்களும் கொக்கு பிடிக்கணும். ஐயோ வேணாம் சார், அவன் இப்படி இப்படின்னு வா. நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்ல விரலாட்டினேன்னு சொல்லுவா. விரலாட்டினேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல கூப்பிட்டேன்னு வா. விட்டுருங்க சார். அவன் என்னதான் கேக்குறான்னு பாப்பமே, நீ சொல்லுமா. இப்ப நான் என்ன பண்றேன் மாஸ்டர்? கூப்பிட்டுக்கிட்டே விரலாட்டுற. அதான் இல்ல, விரல் ஆட்டிக்கிட்டே கூப்பிடுறேன். நான் அப்பவே சொன்னேனே சார். மாஸ்டர் கொக்கு பிடிங்க. அங்க இல்ல, இங்க. நான் வயசான குக்குமா, சப்போர்ட் வச்சுக்கலாமா? பெர்மிஷன் கிராண்டட். எப்ப இறக்கி விடுவேன்? கால் கீழே எல்லாம் படக்கூடாது. ஏய் இந்து, என்ன இது? மாஸ்டர் கிட்ட உன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏய், இறக்கி விடு. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னா இறக்கி விட்டுறேன். அப்படியா? சரி. என் கையில என்ன இருக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல. 10 விரல் இருக்கே. மாட்டிக்கிட்டியா? இப்ப நீ கொக்கு பிடி. அதெல்லாம் யாரும் ஒண்ணு பிடிக்க வேண்டாம். முதல்ல பாடத்தை படிங்க. சோத்த வடிச்சாச்சு. இதுக்கு குழம்பு வேணுமே, அது எனக்கு வைக்க தெரியாது. வாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளும் என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே. 4 வீடு கேட்டு பாப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா. நீயா? நகையை கேட்டு பொண்டாட்டிய வரக்கணும் தானே நீ? அவகிட்ட நான் சேலை இரும்பா கேட்க முடியும்? ஏய்யா, உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே. வச்சுக்க, வேற ஊடு பாக்குறேன். அம்மா தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்குங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்து தாயே. அட நீயா? பிச்சைக்காரன்ல நினைச்சனா? பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா? அம்மா புண்ணியவதிகளே, அம்மா புள்ளை பெத்தவங்களே, அம்மா தாய்க்குலமே, கொஞ்சம் குழம்பு ஊத்து. இங்க பாத்தியா, நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போட்டிருக்கேன். அம்மா தாயே ப்ளீஸ். மம்மி அம்மா அம்மா அம்மா, என்ன வாசலா வழுக்க பாரியா? அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. தீந்து போச்சு. தீந்து போச்சா? குழம்பு இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் குருமா ஊத்துங்க. திமிர பாரு. திமிரா? இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா, ஊசி போயிடும். அம்மா செவுரா? எவனோ மொத்தமா நாயா வச்சுட்டான். இனிமே இந்த தெருப்பக்கமே நான் வரமாட்டேன். அடாடாடாடாடா, என்னமா மார்க் வாங்கி இருக்கிற? தமிழ்ல 46 மார்க். இந்த 16 வயசுல 46 மார்க் வாங்குறது என்ன சாதாரணமா? ஆமா மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நினைச்சே படிச்சேனா, அதனாலதான். ரொம்ப வாங்கிடாத, மத்தவங்களும் வாங்கணும் பாரு. நல்லா சொன்னீங்கப்பா, 100ல ஒரு பேச்சு. அதுக்கு ஏன்டா நீ இப்படி நிக்கிற? மாமா மார்க் தான் வாங்கிட்டேனே, இந்த லேக் பார்க்குன்னு நாங்க எங்கேயாவது போய் வரலாமா? அதுக்குள்ள போனா எப்படி? அம்மனே, என் மருமக படிச்சு பாஸ் பண்ணிட்டான். அந்த மார்க் பூந்தி எடுத்துட்டு வா. உங்க மார்க் பூந்தி சாப்பிட்டா நாங்க பார்க்குக்கு போக முடியாது, பாத்ரூமுக்கு தான் போக முடியும். நீ வா போயிடலாம்.
மந்திரத்தை எழுது மெல்ல எழுது விலகும் கரமோ தொட்டு பழகும் சுகத்திலே கனவுகள் வளருதே முகிலோ வானில் மிதக்கும் மலையோ முத்தம் கொடுக்கும் இயற்கையும் காதலால் மயங்குது தேனூரும் கன்னிப்பூவை சூடும் பூங்காற்றும் நான் தானே போராடும் பள்ளிக்கூடம் தேடும் பூச்செண்டும் நான் தானே அந்திவையில் மின்னி வரும் பொழுது மன்மதனின் மந்திரத்தை எழுது மெல்ல எழுது അമ്മിണി 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 എന്താ വിഷയം എന്റെ മുഖം എഡ്യൂക്കേഷൻ എന്ന് പറഞ്ഞില്ലേ പൊയ്ക്കോ എന്റെ മുഖത്തെ കാട്ടമാട്ടെ முகத்தை காட்ட வேண்டாம் முதுகுக்கு பின்னாலே நின்று பேசுறேன் உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல அம்மணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அம்மணி ഞാൻ വരില്ല என்ன புரியலவா 5 பவன் சம்பாதிக்காத நான் வரமாட்டேன் இப்ப 38 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன் 38 ரூபாயா பவுன் விக்கிற விலைக்கு நீ ரொம்ப ஸ்லோமா 3 பவுன் சம்பாதிக்கிறதுக்குள்ள உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும் 5 பவுன் சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் ஆடி போயிருவேன் அப்புறம் நீ வந்து பிரயோஜனப்பட மாட்டேன் உடம்புல தெம்பு இருக்கும் போதே வந்துடு
ஏதாவது உபயோகப்படுவேன் வந்துடு. ഞാൻ വരില്ല. இந்த ஆம்பளைங்களா இப்படித்தான். நகை கொடுக்கலன்னா என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காட்டும். ഞാൻ அப்படியெல்லாம் காட்டாது. അയ്യോ മുതലാളി വരുന്നുണ്ട്. അവരൊരു മാതിരി. ரொம்ப தேங்க்ஸ் இந்து. நான் கொடுக்குற இந்த சின்ன பார்ட்டிக்கா தேங்க்ஸ். தமிழ்ல நீ கம்மியா மார்க் வாங்குறதுக்கு. இல்லன்னா உங்க வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தர வந்திருக்க முடியுமா? இல்ல உன்னைத்தான் பார்த்திருக்க முடியுமா? நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம். மாஸ்டர் இங்க கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருக்கும். பாட்லா 3 கேரட் அல்வா கொண்டு வா. இந்து கேரட் அல்வாவா மாஸ்டருக்கு பிடிக்குமான்னு கேட்டுட்டு ஆர்டர் பண்ணேன். பரவாயில்லையே, மாஸ்டருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மம்மி தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. என்ன ஜோசியமா? மாஸ்டர் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம். வெரி குட். எத்தனை பொண்டாட்டி? ஏய் சாரி, எத்தனை பசங்க? ஆ ஆஹா. ஆ ஆஹா. ஆ ம்ஹும். ஆ ம். ம். உங்க அம்மாவுக்காவது நீ இருக்க, எனக்கு யார் இருக்கா? இந்து வாய மூடிட்டு சாப்பிட்டு முடி. வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறதா? எக்ஸ்கியூஸ் மீ. இந்து தெரியாம கேட்டுட்டா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நானும் திணறிட்டேன். போலாம் மம்மி. இந்து மாஸ்டருக்கு பார்ட்டி கொடுக்க மட்டும் தோணுச்சு. அவரை இறக்கி விடணும், அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? சாரி மம்மி. வாங்க மாஸ்டர் போலாம்.